ஹலோ வணக்கம் பிள்ளைகள். நான் கதைக்கிற கேக்குதா? பிள்ளைகள் நான் கதைக்கிறது கேக்குதா? வணக்கம் பிள்ளைகள், நான் கதைக்கிறது கேக்குதா? ரைட், ஓகே. இன்றைக்கு ஒரு அறிமுக வகுப்பு தான். இன்றைக்கு ஒரு அறிமுக வகுப்பு தான். நான் போன கிழமை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண முடியல. என்ன ரீசன் சொன்னால், நான் இந்த ஓல்சிலோன் ட்ரிப் கொண்டு போறதுக்காக மாணவர்களை கூட்டிக் கொண்டு போறதுக்காக என் தயார்படுத்த வேண்டிய நிலைமையில் இருந்தபடியால தான் உங்களோட கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க முடியல. இன்றையிலிருந்து உங்களுக்கு சிறப்பான முறையில வகுப்புகள் அனைத்தும் வந்து நடைபெறும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றையிலிருந்து அனைத்து வகுப்புகளும் வந்து சிறப்பான முறையில வந்து நடைபெறும் என்பதில எந்த மாற்று கருத்தும் இல்லை தானே. வீடியோ இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கு ஒரு ஆடியோல கதைக்க போறேன். காய்ச்சி டைமுகளையும் காய்ச்சி உங்களோட பாடம் சம்பந்தமான விடயங்களையும் காய்ச்சி போட்டு போறேன். அப்ப இன்றைக்கு நான் வீடியோ ஒன்றும் இல்லையா? ரைட், ஓகே. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து இப்ப இந்த மொழியாற்றல் என்ற பகுதி உங்களுடைய லிமிடெட் எம்எஸ்ஓ லிமிடெட்ல வந்து மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. மொழியாற்றல் என்ற பகுதி போன போன வருஷம் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பரீட்சை. அது பிறகு எம்எஸ்ஓ லிமிடெட் வந்து இப்போதான் வந்து கோல் பண்ணியிருக்கிறான். எம்எஸ்ஓ ஓப்பன் வந்து நடைபெறவே இல்லை. லிமிடெட் வந்து 2வது தடவை வந்து கோல் பண்ணப்பட்டுட்டு என்பது ஒரு சந்தோஷமான விடயம். அப்ப லிமிடெட்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த மொழியாற்றல் என்ற பாடம் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை எங்களுக்கு பிடிக்கிறது. போன வருஷமும் பல மாணவர்கள் வந்து இந்த மொழியாற்றல் என்ற பாடத்துல வந்து என்னிடம் கற்றவர்கள் வந்து கூடிய புள்ளிகளை பெற்று இன்றைக்கு நிரந்தரமான ஒரு நியமனத்தை பெற்று அவர்கள் வந்து இருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை விட கடந்த திங்கட்கிழமை அளவில ஜிஎஸ் எக்ஸாமினுடைய ரிசல்ட்ஸ் வந்தது உங்களுக்கு தெரியும். அதுலேயும் கிட்டத்தட்ட பல மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து என்னிடம் கற்ற மாணவர்கள் வந்து நல்ல ரிசல்ட்ஸை வந்து பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்துல வந்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்களும் சிறப்பான புள்ளிகளை வந்து பெற வேணும் என்பதில் நாங்கள் கூடிய அளவில் பயிற்சியை வந்து மேற்கொண்டோம்னு சொன்னால் கூடிய அளவில் வந்து சிறப்பான புள்ளிகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கட்டுரை என்ற பகுதியும் உங்களுக்கு அந்த மொழியாற்றல் என்ற பகுதியில வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது. கடிதம் என்ற பகுதியும் கடந்த காலங்கள்ல மொழியாற்றல் என்ற பகுதியில வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கும் இருக்குது. அதை விட சுருக்கம், இதை விட நாங்கள் ஒரு சில ஒத்த சொல்லு, எதிர்ச்சொல்லு, அகராதி வரிசை சம்பந்தமான வினாக்களையும் வந்து பார்க்க வேண்டியிருக்குது. கடிதம் என்று சொல்லிக்க நாங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு அலுவலக ரீதியான ஒரு கடிதம் எப்படி அமையுமோ அந்த வகையில தான் இந்த மொழியாற்றல்ல வந்து உங்களுக்கு அந்த கேள்விகள் வந்து அமையும் என்பது மிக முக்கியமான விடயம். அதோடு நாங்கள் சில மிக முக்கியமான பகுதிகளை, அதாவது வந்து அறிக்கை சம்பந்தமான பகுதிகளையும் ஏனைய சில சுருக்கமான சில இலக்கண வினாவிடைகளையும் வந்து நாங்கள் சுருக்கமான முறையில வந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆகலும் நாங்கள் டீப்பா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் நாங்கள் சில விடயங்களை மேலதிகமாக வந்து விளங்கி கொண்டு போனாதான் எங்களுக்கு பரீட்சை வந்து இலகுவானதாக இருக்கு. சில மேலதிகமான விடயங்களை வந்து சவுண்ட் கேட்க இல்லையா? வா, சவுண்ட் கேட்க இல்லையா? சவுண்ட் ஓகே ஓகே தானே? என்ன ரைட் ரைட் ஓகே. சிலது ஃபேன் கூட போட்டபடியா சிலது கேட்கல. இனப்போக்கு தானே என்ன பிள்ளையன்? யாழ்ப்பாணத்துல பயங்கர வைக்க நான் இன்றைக்கு தான் காலை 3 மணிக்கு தான் நுரைலியால வந்து நான் டூர் எல்லாம் போட்டு வந்தது. அங்க நிக்க நல்ல ரம்மியமானதாக இருந்துச்சு. இங்க வந்தா பயங்கர வெக்கையா இருக்கு. யாழ்ப்பாணத்துல வெக்க மட்டுமில்லை, இலங்கையிலேயே வெப்பநிலை அதிகரித்து விட்டதுன்னு சொல்லித்தான் கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதனால சரி, அப்ப ஃபேன் கூட போட்டதாக உங்களுக்கு கேட்கல போடாது. ரைட், இப்போ ஓகேயா? ரைட். அப்ப நாங்கள் இந்த பரீட்சைக்கான தயார்படுத்தல் வகுப்புகளை ஒவ்வொரு செவ்வாயும் இரவு 8 மணியிலிருந்து
9 மணி வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளியும் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செய்வோமா? அதுதான் எனக்கு முதல் முக்கியமான விடயம். ஏனென்றால் செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது செவ்வாயும் வெள்ளியும் ஏதோ அப்படி செய்தா கொஞ்சம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரதி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இரவு 8லேருந்து 9 மணி வரைக்கும் இந்த வகுப்பை வந்து கொண்டு செல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அது ஓகே பிள்ளையர்? அது ஓகே. டைம் எப்படி சார்? டைம் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். மாதத்துல கிழமையில் 2 வகுப்பு படி கொண்டு போவோம். அவசரப்பட தவிர நாங்கள் அது ஒரு வகுப்பு படி கொண்டு போனாலும் ஓகே தான் இப்போதைக்கு. கேட்டா எங்களுக்கு எப்ப க்ளோசிங் டேட் 17 27 ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப எனக்கு அடுத்த கிழமை SLAS ஓப்பனுக்கான கடைசி வகுப்பு வார செவ்வாயும் புதனும் இருக்குது. அப்ப செவ்வாயும் புதனும் வந்து எனக்கு என்ன சொல்றது, இந்த SLASக்கான கடைசி செமினார் வந்திருக்குது. அது வார செவ்வாயோட எல்லாமே முடிவடைந்து விடும். வார செவ்வாய் புதனோட அந்த SLASக்கான வகுப்புகள் அனைத்துமே வந்து முடிவடைந்து விடும். அது பிறகு உங்களுக்குரிய வகுப்புகள் தான் அப்படின்னு சொல்லிக்க நான் நினைக்கிறேன். வார செவ்வாய் வந்து 13ஆம் தேதியா 13 சொன்னாலும் 14 ரைட் ஏதோ 14 சொன்னாலும் அவங்களை 21ஆம் தேதி அடுத்த செவ்வாய் என்னவோ 20ஓ 21ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். அதிலே இருந்து நாங்கள் கண்டினியூவா கொண்டு செல்ல முடியும். சைனாரு வேண்டாம், சைனாரு தான் கொஞ்சம் எனக்கு கிளாஸஸ் இருக்கிறபடியால சைனார்ல இல்லாம இரவில செவ்வாய் வெள்ளி இரவு தான் கொஞ்சம் டைம் எனக்கு இருக்குது. அந்த டைம்ல நாங்கள் கொண்டு செல்லலாமா பாருங்க. 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்த கிழமையிலிருந்து நாங்கள் பேப்பர் அடிச்சு கொண்டு செல்ல முடியும். கிழமையில ஒரு கிளாஸ் போட்டா காணும் அவளில் இப்போதைக்கு உங்களுக்கு ஐக்கு கூட போகும். ஏனென்றால் அது வேற பாடங்களுக்கு வேற எக்ஸாமுக்கு போறபடியால ஐக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட கூடுதலான கிளாஸ் போகும்னு நினைக்கிறேன். சார் ரெக்கார்டிங் அனுப்புவீங்களா? என்னம்மா ரெக்கார்டிங் அனுப்புவீங்களா? ரெக்கார்டிங் எல்லாம் தரப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா? ரெக்கார்டிங் எல்லாம் கிடைக்குமா? நான் என்னன்னு சொன்னா இப்ப வார செவ்வாய் SLAS கிளாஸ் முடிஞ்சதுன்னா அடுத்தது நீங்கள் தான் உங்களோட பரீட்சைக்குரிய தயார்படுத்தும் வகுப்புகள் தான். பிரச்சனை இல்லை. அந்த 8 to 9 ஓகே. செவ்வாயும் வெள்ளியும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். 2 கிளாஸா ஒரு கிளாஸான்றது நாங்க பார்ப்போம். என்ன சொன்னா இப்ப ஸ்டார்டிங் தானே, அவசரப்பட்டு நாங்க ஸ்பீடா போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மெதுவா கொண்டு போனாலும் பரவாயில்ல. அது இல்லாட்டி ஒரு என்னம்மா ஃப்ரைடே இல்லாம தேர்ஸ்டே தேர்ஸ்டே தேர்ஸ்டேல டியூஸ்டேயா ஃப்ரைடே இல்லாம ஃப்ரைடே அப்படின்னா நீ பார்க்கலாம். டியூஸ்டே கொண்டு ஃப்ரைடே இல்லாம டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் நல்லம் சார். தேர்ஸ்டே எடுக்க மாட்டேன். தேர்ஸ்டே ஒரு நாளும் எடுக்க மாட்டேன். டியூஸ்டே எடுப்பேன். தேர்ஸ்டே எடுக்க மாட்டேன். ஏற்கனவே அட்மினாக்களுக்கு நான் சைன் கொடுத்துட்டேன். தேர்ஸ்டே எடுக்க மாட்டேன். இப்படிதான் சார். ஃப்ரைடே நாங்க இந்த ஒர்க்ல இருந்து வீட்டுக்கு வார டைம் எப்படி நாங்க வீட்டுக்கு வந்து டியூஸ்டே மட்டும் எடுக்கும். இப்போதைக்கு டியூஸ்டே மட்டும் எடுப்போம். பிறகு பார்த்து வேற ஒரு டைம் போகும். ஓகே சார். A-level கிளாஸஸ் வந்து தேர்ஸ்டேல இருக்குது அப்படின்னா ஏன்னா ஃப்ரைடேல இருக்குது, தேர்ஸ்டே இருக்குது. அப்படி அவையோக மாற்ற வேணும். மாற்றி போட்டு தான் உங்களோட கபினா கடை வேணும். இந்த அப்படின்னா சார் மண்டே டியூஸ்டே 2 ஹவர்ஸ்ல போட்டா எப்படி 8 to 10 வரையும் 8 to 10 வரைக்கும் நீங்க இருப்பீங்களா? சின்ன பிள்ளைகளோட இருக்கிறோம். படிக்க மாட்டேன். அப்படின்னா பிடிச்சிடும். 7:30க்கு வாங்கி 9 மணிக்கு பிடிப்போம். 7:30 கஷ்டம் சார். 7:30க்கு கஷ்டமா வருது. ஓம் சார். இப்ப 8னா ஓகே. 8ல இருந்து ஒரு 9 போட்டு நாங்கள் இப்ப கொஞ்ச நாளைக்கு கிளாஸ் கண்டினியூவா கொண்டு செல்லுவோம். 21ஆம் தேதி அப்புறம் பாப்போம். உங்களோட இதோட பார்த்துட்டு என்ன கிளாஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்து போட்டு பிறகு 2 கிளாஸ் போடுறதா ஒரு கிளாஸ் போடுறேன். ஏன்னா இப்படியும் வந்து 21ஆம் தேதிக்கு பிறகுதான் தீர்மானிக்கணும். கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போகும்.
உங்களுக்கு 21ஆம் தேதி வந்து என்ன சொல்றது க்ளோசிங் டேட் தானே, அங்க ஒரு 2 மாதத்துக்குள்ள எக்ஸாம் நடத்த வேணும். ஏன்னா அப்படி உடனே நடத்திட்டாங்க பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அப்ப இந்த இப்ப argument. எக்ஸாம் எல்லாம் உடனே நடக்குது இல்லோ, நடக்கிறபடியால பிரச்சனை இல்லை. ஆகஸ்ட்ல நினைச்சாமை. அதான் இப்ப என்னன்னா ஆகஸ்ட்னு சொன்னா பெரிய காலம் இல்ல தானே. 5ஆம் மாசம் 21ஆம் தேதி அங்க 2 மாதம் தானே நடக்குது. ஆமா. ஆகஸ்ட்ன்றது வந்து பெரிய தூரம் இல்ல தானே, 3 மாதம் வண்டி இல்ல, குறைவு தானே. ஓ இப்ப எல்லாரும் வந்து ஆன்லைன்ல போட்டுட்டு ஆன்லைன்ல அதை போடுறீங்க அப்படி எல்லாம் ஓ இல்ல ஆன்லைன் தான். எல்லாம் ஆன்லைன் தானே போட்டுட்டு சில வேளைகள்ல ஒரு 5-10 நாள், சில வேளைகள்ல என்ன க்ளோசிங் டேட்டை பின்னுக்கு போடுறானோ தெரியல, சில வேளை அப்படி நடக்கிறது தானே. சில 21ஆம் தேதிக்குள்ள போட இல்லை என்றால் சில வேளை ஒரு 5-10 நாள் நீடிப்பான், சொல்ல முடியாது. வளமையா அப்படி செய்யறது தானே. அதுக்காக நாங்க அப்படி இருக்கக்கூடாது, 21ஆம் தேதிக்குள்ள போட்டுருவோம். நாங்க 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டா எல்லாருக்கும் வந்து நான் யோசிக்கிறேன். சரி சரி ஓகே ஓகே. சிஸ்டம் கிளாஸ் எப்படி சார்? நான் உங்களை பேப்பராக வந்து அடிச்சு தருவேன், கேள்வி பேப்பராக வந்து அடிச்சு தருவேன். அடித்தந்து போட்டு அந்த வினா பேப்பர்களை வந்து ஒவ்வொன்றா பார்க்க இந்த கடந்த காலங்களில் வந்த வினாக்களையும் நாங்கள் இதுல கொஞ்சம் உட்படுத்தி வந்து பார்க்கலாம். கடந்த காலத்துல என்ன மாதிரியான தன்மையில வினாக்கள் வந்து இடம்பெற்றது, என்னென்ன வினாக்கள் இடம்பெற்றது சொல்லப்படுகின்ற விடயங்களையும் வந்து இதுல கொஞ்சம் கூடுதலாக வந்து நாங்கள் கழிச்சு கொள்ளலாம் தானே. நாங்கள் இந்த சாதாரணமான கடிதம் மாதிரி இந்த கடிதங்களை பார்க்காமல் அலுவலக ரீதியான ஒரு கடிதத்தோட வந்து இணைந்ததாக நாங்கள் ஓப்பனுக்கு பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. கடிதங்களையும் பார்த்தாலும் ஓப்பனுக்கு பார்த்த மாதிரி பார்க்கலாது. மற்ற கடந்த காலங்களில் வந்த வினாக்கள் எப்படி இடம்பெற்றது, அதே மாதிரி கடந்த காலங்களில் மாகாண ரீதியான வினாக்கள் லிமிட்டட்ல வந்து என்ன மாதிரி இடம்பெற்றது, இதுகளையும் கொஞ்சம் கவனிச்சு கொண்டுதான் நாங்கள் போக வேணும். மற்றது இந்த கட்டுரை என்பது கொஞ்சம் மெயினாக இந்த முறை கதைக்கப்பட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே அதே மாதிரி மொழியாற்றோட சம்பந்தப்பட்ட வினாக்களையும் நாங்கள் பார்க்க வேணும். பெரும்பாலும் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இந்த அலுவலக நடைமுறைகளை வந்து கொஞ்சம் கூடிய அளவில் வந்து பார்த்து கொள்ள வேணும். அது பெரிய கஷ்டம் இல்லாது. மொழியாற்றலும் இந்த ஐக்கியம் தான் நீங்கள் கூடிய அளவில் வந்து விளங்கிக் கொள்ள வேணும், பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள். அப்ப மொழியாற்றலும் ஐக்கியம் தான் உங்களுக்கு இந்த பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள். அதுகளை கொஞ்சம் கூடிய அளவில் வந்து பயிற்சி செய்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கு. நாங்கள் பேப்பர் வைஸா என்ன செய்யணும்னு சொன்னா பார்த்து கொள்ளுவோம். அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், அல்லது இரவு 8 மணிலேருந்து 9:30 மணிக்கு 9:30 மணியா இருக்கும், அல்லது இரவு 8லேருந்து 9:30 மணி வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, அது 1.5 மணி நேரம். ஓகேயா? ஒரு சின்ன இடைவெளி தருவேன். ஓகே சார். ஆஃபீஸ் சிஸ்டம் எப்படி சார்? என்னப்போ ஆஃபீஸ் சிஸ்டம் அது நான் எடுக்க மாட்டேன், திரவிராஜ் சார் தான் எடுப்பேன் நினைக்கிறேன். அது சாரா எடுப்பேன் நினைக்கிறேன். நான் மேலதிகமான ஒரு சில விடயங்கள் அதுல சொல்லி தருவேன், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் சிஸ்டம் சம்பந்தமாக நான் இன்றைக்கு குரூப்பில் வந்து சில தகவல்கள் போட்டுறோம், அதையும் பார்த்து கொள்ளுங்க. சரி சார். நான் போட்டுனது தெரியல, அது சம்பந்தமான சில தகவல்களை வந்து இன்றைக்கு போட்டு விடுறேன். அது சும்மா மேலதிகமாக வாய்ச்சி கொடுங்க, அதுல பெரிய அளவில் விளங்கி கொள்றதுக்கு இல்லை தானே. எங்களுக்கு இந்த மொழியாற்றலையும் ஐக்கியம் தான் நாங்கள் கூடிய அளவு விளங்கி கொள்ள வேணும். ஆஃபீஸ் சிஸ்டத்துல பெரிய அளவில் நாங்கள் இந்த பாடமாக்குறதுக்கு ஒன்று இல்லை, கொஞ்சம் கிளாஸ்ல வந்து கண்டினியூவா போய் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் விளங்கி கொண்டோம்னு சொன்னால் அது செய்யறது ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு இதுதான் கொஞ்சம் கூடிய பயிற்சி. இதெல்லாம் இந்த முட்டுப்புள்ளிக்காம போகிற இடங்கள், மொழிய சரியான முறையில வந்து கையாளுகின்ற இடங்கள், அதுகளை வந்து சரியான முறையில பார்க்கணும்னா இது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. போன முறை இந்த எக்ஸாமிலையும் தான் கூடிய புள்ளிகளை பெற்று அதை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். பிள்ளைகள் அதைத்தான் நாங்கள் கொஞ்சம் கூடிய அளவில் பார்க்க வேண்டும். வேற எதுவும் சொல்ல வேண்டியது அவங்களுக்கு? நீங்கள் கெசட் ஃபுல்லா வாசிச்சீங்க தானே? அதெல்லாம் ஃபுல்லா இப்ப சொல்லிக் கொண்டிருக்கே இல்லை தானே. கெசட்டை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கல. எனக்கு சொன்னால் கெசட் வந்து நீங்க ஃபுல்லா வாசிச்சீங்க தானே. நீங்களும் பாஸ் பண்ணுவோம், கட்டாயம் பண்ணணுமா? ரைட், பாஸ் பண்ணலாம். தானே உங்களுக்கு நான் அடிப்படையில இருந்து போகணும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லயும்
எனவே ரிசல்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை சொல்லி நேற்று கூட ஒருவர் முல்லைத்தீவிலேருந்து காய்ச்சார் பிரகலாதன் சொல்லி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லையும் தங்களுக்கு என்னடா வந்து படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா அப்ப என்னடா அந்த நாங்கள் அடிப்படையில இருந்து போனோம்னு தான் எல்லாருக்கும் எல்லா விடயங்களும் ஆகிருக்கு. அது அகராதி வரிசையாக இருந்தாங்க, கடித பகுதியாக இருந்தாங்க, கட்டுரை பகுதியாக இருந்தாங்க, சுருக்க பகுதியாக இருந்தாங்க, அறிக்கை பகுதியாக இருந்தாங்க. அறிக்கையில எல்லாம் சர்வசாதாரணமாக நாங்கள் போலவெல்ல எழுதுற மாதிரி எல்லாம் அறிக்கை வராது. வித்தியாசமாக அலுவலகத்துல நாங்க ஒரு அறிக்கை வந்து எழுதுற மாதிரி நாங்க படிக்க வேணும். சரி, கடிதம் வந்து சும்மா நாங்கள் ஓலவெல்ல எம்எஸ் ஓப்பனுக்கு படிச்ச மாதிரி எல்லாம் கடிதம் படிக்க முடியாது. அப்படி படிச்சாலும் அதனுடைய மெதடாலஜி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஃபைல் பண்ணப்படுகின்ற கடிதங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் ஃபைல் பண்ணப்பட வேண்டும். அதே மாதிரி வந்து ரிப்ளை வந்து எப்படி வந்து அனுப்பப்பட வேண்டும். ரிப்ளை அனுப்புற கடிதங்கள் சில வகைகளை உங்களுக்கு இந்த பரீட்சையில வந்து கொஞ்சம் முன்னுரிமையாக வந்து இடம்பெறலாம். ஏன்னா இது எம்எஸ்ஓ லிமிடெட் என்ற வழியாக அது என்ன சொல்றது, அதாவது வந்து அரசாங்க அதிபருக்கு வந்து ரிப்ளை அனுப்புவதாக இருந்தாங்க, அல்லது வந்து டிஎஸ் ஆபீஸுக்கு ரிப்ளை அனுப்புவதாக இருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வந்து அந்த இலக்கங்களோட வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒண்ணு கேக்குது இல்லையா? கேக்குது இல்லையா? இப்போ ஓகேயா? இப்போ ஓகே அப்படியே யார்ட்டையே ஃபேன்ஸ் தின்னது போல உனக்கு இப்போ ஓகேயா? ரைட். இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் வளமையாகவே வந்து சாதாரணமான கடிதங்களை பார்க்குற மாதிரி இதை பார்க்கலாம். ஆனால் சாதாரண கடிதங்களுடைய அடிப்படையை முதல்ல வந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்ப சாதாரணமான கடிதங்கள்ல எங்களுக்கு உறவுமுறை கடிதம் என்று இருக்குது, ஏன்னா அதே மாதிரி அலுவலக ரீதியான கடிதம் என்று சொல்லி இருக்குது. அலுவலக ரீதியான கடிதம் என்று சொன்னாலும் அல்ல தொழில்முறை கடிதம் என்று சொன்னாலும், சாதாரண உறவுமுறை கடிதம் தொழில்முறை கடிதம் என்று சொன்னாலும் தொழில்முறை கடிதத்துக்குள்ள அலுவலக ரீதியான கடிதங்களை கொஞ்சம் நாங்கள் தொழில்முறை கடிதத்தினுடைய அமைப்பை வந்து பார்த்து கொண்டுதான் நாங்கள் அலுவலக ரீதியான கடிதங்களுடைய மெதடாலஜியை வந்து நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, அப்ப அதெல்லாம் நான் உங்களுக்கு போர்டில் கீறி படியா விளங்கப்படுத்துவேன். கடித இலக்கங்கள் ரிப்ளை அனுப்பிக்க என்ன மாதிரி போட வேணும், அது சம்பந்தமான பல்வேறுபட்ட விளக்கங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். சார் அது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இன்னைக்கு நாங்கள் ஒரு சும்மா சாதாரணமான கிளாஸ் என்றபடி தான், ஒரு அறிமுகம் என்றபடி தான் சும்மா இதில் கதைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வீடியோல வரும். வீடியோல தேவையான விடயங்களை வந்து கற்றுக்கொள்ளலாம். மற்றதுபடியே இந்த கட்டுரை சம்பந்தமான விடயம் இருக்குதானே, கட்டுரை சம்பந்தமான விடயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் தேட வேணும். நான் உங்களுக்கு தருவேன், ஆனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் தேட வேணும். தற்காலத்துல வந்து என்னென்ன புதிய புதிய விடயங்கள் வந்து கடிதங்கள்ல வந்து கற்பிக்கப்படுகின்றனவோ அது எல்லாத்தையும் வந்து கடிதம் இல்ல கட்டுரையில வந்து கற்பிக்கப்படுகின்றனவோ அல்லது கட்டுரையில வந்து வெளிவருகின்றனவோ அதுகளை எல்லாத்தையும் நீங்க வாசிச்சு எடுக்க வேணும். நீங்க பேஸ்புக்கில் போய் பார்க்கலாம். கடன் மறுசீரமைப்பாக இருக்கலாம், அல்லது இலங்கையினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி சம்பந்தமான விடயமாக இருக்கலாம், அல்லது டொலரினுடைய வீழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது வெப்பநிலையினுடைய அதிகரிப்பாக இருக்கலாம். தற்காலத்துல இதெல்லாம் வந்து பேசு பொருளாக இருக்குது என்ன. அதே மாதிரி பிள்ளைகள் இப்படி இந்த இயற்கையோடு சம்பந்தப்பட்ட தற்கால நடைமுறைகளோட சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் வந்தாலும் அலுவலக ரீதியான கட்டுரையும் ஒன்று வரும் தானே. தற்கால என்ன சொல்றது விடயங்கள் சம்பந்தமான கட்டுரைகள் இடம்பெற்றாலும் இயற்கை அர்த்தங்கள் சம்பந்தமான இயற்கை சம்பந்தமான தற்கால விடயங்கள் சம்பந்தமான கட்டுரைகள் வந்து இடம்பெற்றாலும் உங்களுக்கு என்ன அலுவலக ரீதியான கட்டுரையும் ஒன்று இடம்பெறும். அப்ப அதுக்கு நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும் சில பிள்ளைகள். அது நீங்கள் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நடைமுறை விஷயங்களை அடிப்படையாக கொண்டு எழுதலாம். நடைமுறை அலுவலக நடைமுறை விஷயங்களை, அது வந்து உதாரணமாக பிரதேச செயலகங்களை வேலை செய்கிற ஆட்களுக்கும் அந்த நடைமுறை விஷயம் என்பது இருக்குது.
மக்களுக்கு எவ்வாறு நாங்க சேவகர்களாக இருக்கிறது என பிரேர் சபையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு இடங்களாக இருக்கலாம். எங்க இருந்தாலும் மக்களுக்கு நாங்கள் எவ்வாறு சேவை ஆற்றுகிறோம், அவ்வாறு சேவை ஆற்றுகின்ற வேளையில எங்களுக்கு கிடைக்கின்ற என்ன நன்மதிப்பு என்ன, அல்லது சேவை ஆற்றுவதால் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி என்ன, சேவை ஆற்றுகின்ற வேளையில மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என. அப்ப அந்த சேவை ஆற்றுதல் அது மக்களுடைய வரிப்பணத்தில வந்து நாங்கள் சேவை ஆற்றுகின்ற வேளையில எங்களுடைய சேவையினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது, அதனால மக்கள் வந்து அடைந்து கொள்ளுகின்ற பயன்கள் எப்படி இருக்குது, எவ்வாறான வினைத்திறனான சேவைகளை வந்து நாங்கள் முன்னெடுக்கலாம். இந்த வினைத்திறனான சேவைகளினூடாக முந்தியெல்லாம் சொல்லுவாங்க என ஹார்ட் ஒர்க் சொல்லுவாங்க என்ன. இப்ப எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்காக வந்துட்டு இப்ப ரணில் விக்ரமசிங்க அவனுடைய கால பகுதியில அலுவலக என்ன சொல்றது வேலைகள் எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்காக வந்துட்டு, முந்தியெல்லாம் ஹார்ட் ஒர்க்காக இருந்தது. இது உங்களுக்கு தெரியும், அந்த எல்லாருமே சொல்றதோ தெரியல. நான் அறிந்த வகையில சில உதாரணத்தை சொல்லலாம். என்னென்றால் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்று சொன்னா, இந்த நவீன ஊடகங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஸ்மார்ட் ஒர்க் வந்து இன்றைக்கு தொழில்நுட்ப ரீதியாக எல்லா அலுவலகங்களையும் வந்து இடம்பெறுகின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய லீவு சம்பந்தமான விடயமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய என்ன சொல்றது மூமெண்ட் சொல்றது, அதுக்கு தனி தமிழ் இருக்குதா, ரைட், மூமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பகுதியாக இருக்கலாம், அந்த அதா இருக்கலாம், அது டைரி டீவியேஷன் சொல்லப்படுகின்ற பகுதியாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு ஆன்லைன் மூலம் வந்து சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் பெற்றுக்கொள்ளுகின்ற முறைமையாக இருக்கலாம், அல்லது நாங்கள் வந்து என்ன சொல்றது டாக்ஸ் வழங்குகின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். இப்படியான விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா நவீன முறையாக வந்து விட்டது. உதாரணமாக லீவு நடைமுறையில வந்து சிஸ்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நடைமுறை புதிய விடயம் வந்து இன்றைக்கு கையாளப்படுது. அதை வச்சு கூட கேட்கலாம். ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவாங்க எப்படி என்று சொன்னால், இந்த சமய மர வச்சுக்கொண்டு உதாரணம் சொல்லலாம். எப்படி என்று சொன்னால், ஹார்ட் ஒர்க்குக்கும் என்ன ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஹார்ட் ஒர்க் வந்து இந்த முருகப்பெருமான் பிள்ளையாற்ற கதை இருக்குல்ல, மாம்பழ கதை. அந்த மாம்பழ கதையில வந்து முருகப்பெருமான் வந்து சிவபெருமானிடம் வந்து மாம்பழத்தை பெறுவதற்காக உலகத்தையே சுற்றி வந்தார் மயில்ல. என்ன அப்ப உலகத்தை வந்து சுற்றி வருபவர்களுக்கே மாம்பழம் என்று சொல்லி சொன்னோன்னே, முருகப்பெருமான் வந்து கையாண்ட ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க். முருகப்பெருமான் கையாண்ட ஒர்க் என்ன பிள்ளைகள்? ஹார்ட் ஒர்க். என்ன? மயில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார். பிள்ளையார் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த உலகமே தன்னுடைய தாய் தந்தையர் தான். இந்த உலகமே தன்னுடைய தாய் தந்தையர் தான் சொல்லி போட்டு தாய் தந்தையரை சுற்றி வந்தார். அதான் பிள்ளையர் ஸ்மார்ட் ஒர்க். சரி, இது எக்ஸாமுக்கு எழுதக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும் என்பதற்காக நான் இந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இன்றைக்கெல்லாம் நவீன ரீதியான தொழில்நுட்ப ரீதியான ஊடகங்களை வச்சுக்கொண்டு, வலைத்தளங்களை வச்சுக்கொண்டு இன்றைக்கு ஸ்மார்ட் ஒர்க் அலுவலகங்கள்ல வந்து கையாளப்படுகின்றது. அப்ப அதனால நவீன தொழில்நுட்பங்களுக்கும் தற்கால நடைமுறை அலுவலக நடைமுறைகளுக்கும் இடையில உள்ள ஊடாடல் அல்லது வந்து ஒரு கம்யூனிகேஷன், தொடர்பாடல் சம்பந்தமான வினாக்கள் கேட்கலாம். அதனால மக்கள் அடைகின்ற பயன். அப்ப என்னென்றால், பெரும்பாலும் இந்த ஸ்மார்ட் ஒர்க் சம்பந்தமாக கேட்ட என்ன, அல்லது இந்த ஊடகங்கள் தொழில்நுட்ப ரீதியான நவீன ஊடகங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் ரீதியான விடயங்களை வச்சுக்கொண்டு கேட்டால் என்ன, எப்படி கேட்டாலும் அதனால மக்கள் அடைகின்ற நன்மை, மக்களுக்கு எப்படி நாங்கள் சிறப்பான ஒரு சேவையை வந்து ஆற்றோம் என்றால், மக்கள் சேவகர்கள் தான் நாங்கள்.
மக்களுக்கு எவ்வாறான ஒரு சிறப்பான சேவையை ஆற்றுகின்றோம் என்ற அடிப்படையில தான் உங்களுடைய வினாக்களை நாங்கள், அதாவது கட்டுரை வினாக்களை வந்து பார்க்க வேணும். இது ஒரு கட்டுரையாக வந்து இடம்பெறும். அப்ப அலுவலக ரீதியாக நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் சிஸ்கா சிஸ்டம். சிஸ்கான்னு சொன்னால் நவீன ரீதியாக கொண்டு வரப்பட்டுள்ள தொழில்நுட்ப ரீதியான ஒரு வலையமைப்போ அல்லது ஒரு ஊடக அமைப்பு சிஸ்கா. அதுதான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய லீவுகளாக இருந்த எங்களுடைய மூமெண்டாக இருந்த எங்களுடைய டயரி டீவியேஷனாக இருந்த அதை பயன்படுத்துகின்ற முறை, எங்களுடைய என்ன சொல்றது கிளைம், எங்களுக்கு கிடைக்கின்ற கிளைம் என மேலதிக கொடுப்பனவு, அது சம்பந்தமான விடயமாக இருந்தன அதோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும். அது உங்களுக்கும் கேட்கலாம். அதே மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எப்படி மக்களுக்கு சேவையாற்றோம், ஸ்மார்ட் ஒர்க்கினூடாக நவீன தொழில்நுட்பங்களை கையாளுகின்றோம். அவ்வாறு கையாளுகின்ற வேளையில மக்களுக்கு எங்களுடைய சேவை எவ்வாறு கிடைக்கின்றது, அதனால மக்கள் அடைகின்ற நன்மை என்ன, அதுக்கு நாங்கள் டாக்ஸ் முறையை சொல்லலாம், பர்த் சர்டிபிகேட் பெறுகின்ற முறை, டெத் சர்டிபிகேட் பெறுகின்ற முறை. இதை விட இன்றைக்கு சமூக சேவை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரிவிற்கு தரவில்லை, சமூக சேவைகள் கிளை என்று சொல்லி. அதுல வந்து இந்த சிறுநீரக நோயாளர்களுடைய அவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் சேவையாற்றுகின்றோம். அதே மாதிரி வந்து ஏனைய இந்த வயோதிபர் கொடுப்பனவுகள், முதியோர் கொடுப்பனவுகள், கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தமான கொடுப்பனவுகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது, அது எவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றது, அது சம்பந்தமாக்கலாம். அதை விட பிள்ளைகள் வந்து இந்த WGBB என்று சொல்லப்படுற ஒரு சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். சமுர்த்தி கொடுப்பனவு என்று சொல்லப்படுகின்ற கொடுப்பனவு 2023ஆம் ஆண்டு வீடு வீடாக வந்து கொண்டு போய் சென்று பதியப்பட்டது. சமுர்த்தி பயனாளிகளை அடிப்படையாக கொண்டு அந்த WGBB என்று சொல்லப்படுகின்ற அந்த கொடுப்பனவு சம்பந்தமான பதிவுகள் எவ்வாறு வந்து இடம்பெற்றன, அதுல வந்து மக்கள் அடைந்த துன்பம் என்ன, மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, அதுல வந்து பக்கச்சார்புகள் இடம்பெற்றதா இல்லையா, மக்கள் வந்து நன்மைகளை அடைந்தார்களா இல்லையா, எவ்வாறு நன்மைகளை அடைந்தவர்கள், எவ்வாறான கொடுப்பனவுகள் அங்கே வழங்கப்பட்டது, முதியோர் கொடுப்பனவு எவ்வளவு வழங்கப்பட்டது, கிட்னி ஃபெயிலியருக்கு எவ்வளவு வழங்கப்பட்டது என, வறுமை என்று சொல்லப்படுபவர்களுக்கு சிறு வறுமை பெருவறுமை என்ற அடிப்படையில் எவ்வாறு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது, 2 நபர்களை கொண்டவர்களுக்கு எவ்வாறான கொடுப்பனவு வழங்கப்பட்டது, 5 நபர்களை கொண்டவர்களுக்கு எவ்வாறான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது, இப்படியான சம்பந்தமான விடயங்களை நீங்க எடுத்து வைக்க வேணும். அப்ப சமூக சேவைகள் சம்பந்தமான விடயங்கள் நீங்க எடுத்து வைக்க வேணும். சமுர்த்தி பயனாளிகள், சமுர்த்தி சார்ந்த WGBB என்று சொல்லப்படுகின்ற என சமூக சேவைகள் சமுர்த்தி பயனாளிகளோடு சம்பந்தப்பட்ட WGBB என்று சொல்லப்படுகின்ற அந்த கொடுப்பனவு முறை, நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன் அதனுடைய விரிவாக்கம் சம்பந்தமாக. அந்த கொடுப்பனவு முறை, இதை விட இந்த சிஸ்கா சிஸ்டம், இதை விட இந்த பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் கொடுக்கிற முறை, டாக்ஸ் முறை, டாக்ஸ் வழங்கப்படுகின்ற முறை, மேலதிக கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்படுகின்ற முறை, இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் உங்களுடைய அலுவலக நடைமுறையோட சம்பந்தப்பட்ட கட்டுரைகளாக என்ன செய்யலாம்னு சொன்னா இடம்பெறலாம். அப்ப நீங்க அதுகளெல்லாம் தேட வேணும். நான் தருவேன், நீங்க எல்லாம் தேட வேணும். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் சில கட்டுரைகளுக்கான பாயிண்ட் செய்வோம். 1.5 மணித்தியால கிளாஸ் என்று சொன்னா பிள்ளைகள் 1 மணித்தியாலம் மொழியாற்றல்ல எக்ஸசைஸ் செய்வோம். 1 மணித்தியாலம் மொழியாற்றல்ல எக்ஸசைஸ் செய்வோம். 1/2 மணித்தியாலம் மொழியாற்றல்ல கட்டுரை சம்பந்தமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்வோம். அல்லது நான் கட்டுரையை முழுமையா தாரேன். உங்களுக்கு கட்டுரை முழுமையா தாரதா வேண்டாமா? உங்களுக்கு கட்டுரை வந்து முழுமையா தாரதா பிள்ளைகள், அது பாயிண்ட்ஸ் போமா தாரதா? ரைட், முழுமையா தாரன். ரைட், ஓகே. உங்களுக்கு ஒரு மெதடாலஜியில வந்து உங்களுக்கு கட்டுரையை வந்து கொஞ்சம் முழுமையா பாயிண்ட்ஸ் போம். ரைட், பாயிண்ட்ஸ் போமா தாரன். ரைட், பாயிண்ட்ஸ் போமா தந்தா கொஞ்சம் விரைவாக முடியும். அதான் சரி, ஓகே. அப்ப அதை நாங்க அந்த சிஸ்டத்தை வந்து நாங்கள் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி அதை பார்ப்போம். டைமுக்கு ஏற்ற வகையில பார்ப்போம். 1/2 மணித்தியாலம் நாங்கள் கட்டுரைக்கு ஒதுக்குவோம். ஒவ்வொரு நாளும் 1/2 மணித்தியாலம் கட்டுரைக்கு நாங்கள் ஒதுக்குவோம். முழுமையாகத்தான் உங்களுக்கு கட்டுரையினுடைய
வகைப்பாடு அதெல்லாம் நான் சொல்லித் தருவேன் தானே, எப்படியெல்லாம் கட்டுரையெல்லாம் அமைய வேணும், அதெல்லாம் அந்த மெத்தடாலஜி சொல்லி தந்து போட்டு அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு கொண்டு செல்வேன். சேரபிளியல் ரைட், சேரபிளியல் ரைட். ஓகே, அப்ப இந்த நான் சொன்ன விடயங்களை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்து பார்த்து கொள்ளுங்க. நானும் நான் தேடுகின்ற விடயங்களை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து தந்து கொள்ளுவேன். பயிற்சிகளை நாங்கள் அழகான முறையில செய்து கொள்வோம். பயிற்சி என்பது மிக முக்கியமான விடயம். அதை கொஞ்சம் நாங்கள் அழகான முறையில கூடிய அளவில் வந்து செய்து கொள்வோம். பயிற்சியை வந்து அழகான முறையில கொஞ்சம் கூடிய அளவில் செய்து கொள்வோம். ரைட், வேற ஒன்றும் இல்லை பிள்ளைகள். நாங்கள் வார செவ்வாயிலிருந்து பாஸ் பேப்பர் எல்லாம் உங்களை உள்ளடக்குவேன். இந்த கேள்விகள்ல உங்களை பாஸ் பேப்பர் எல்லாம் உள்ளடக்கித்தான் உங்களுக்கு பேப்பர் அடிச்சு தருவேன். சர பிள்ளைகள், உங்களோட பேப்பர் எல்லாம் உள்ளடக்கித்தான் நான் உங்களுக்கு டைப் பண்ணி தருவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சர பிள்ளைகள் ராக்கெட் நாங்கள் வார செவ்வாயிலேருந்து கண்டினியூவா கொண்டு செல்வோமா? ஓகே, வார செவ்வாயிலேருந்து கண்டினியூவா கொண்டு செல்வோம். மைக்க கொஞ்சம் மெலோ பண்றதா? ரைட், கதைக்க போறீங்களா? ரைட், சொல்லுங்க. ஏன்னா கன பேர் வந்து மியூட் பண்ணாம இருக்கிற அதுக்காக தான். ரைட், சொல்லுங்க. சார் அந்த கிளாஸுக்கு முன்ன கொஞ்சம் அந்த டியூட்டோரியல் அனுப்பினீங்கன்னா அந்த எங்களுக்கு அந்த பிரிண்ட் எடுத்து வைக்கலாம் நினைக்கிறேன். கட்டாயமோ இல்லாட்டி அந்த போனை பார்த்துட்டு பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறோம். பிடிஎஃப் அனுப்பி வச்சா நீங்க செய்து பார்க்கலாம். செஞ்சு இல்லாட்டி ஹார்ட் காப்பி நான் வைக்கிறேன். அதோ நான் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன்னா. சரி சார், ஓகே, தேங்க்யூ. புதிய புதிய வினாக்களும் மற்ற இந்த கடந்த காலங்களில் வந்த வினாக்களையும் அடிப்படையாக கொண்ட பிடிஎஃப் தயாரிச்சு போட்டு உங்களுக்கு அனுப்புறேன்னா உங்களுக்கு ஒரு வார செவ்வாய் அளவில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். செவ்வாய் புதன்ல அனுப்பி வைக்கிறேன்னா. என்னம்மா? லாஸ்ட் இயர் கடந்த கால பேப்பர்ஸ் கிடைக்குமா சார்? இல்ல, கடந்த கால பேப்பர் கிடைக்கும்ன்றத விட உங்களுக்கு பேப்பர்ல நான் உருவாக்கி தருவேன். எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் ஃபுல்லா நாங்கள் அனுப்ப முடியாது பேப்பர். அது எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் அப்படியே. அதானோ, எதிர்பார்க்கப்படுற கேள்விகளும் அந்த கட்டமைப்பு நான் உங்களுக்கு தருவேன். அப்படியே பேப்பர் ஃபுல்லா தெரியலாது. ஏன் தெரியல அது இஷ்யூவா போடும், பிறகு லீக் ஆகிடமா இருக்கும். அதனால அந்த கேள்விகள் எல்லாம் போட்டு அதனுடைய கட்டமைப்புல புதிய கட்டமைப்பிலேயும் ஏதாவது வரும்னு சொன்னால் அதை உள்ளடக்கி எதிர்பார்க்கை வினாக்களோட போகும். ஹலோ சார். சார் கரெக்ட்லாம் சார். என்னென்ன மட்டும் தான் படிக்கணும். கடைசி டைம்லாம் ஜாயின் கொஞ்சம் படிக்கலாம், மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. நீங்க அவங்கள்ட்ட போன கடைசியா நீங்க சொன்ன அந்த கட்டுரை அப்படியே வந்தது. எழுதலாம் கடைசியா நீங்க சொன்னீங்க இந்த கட்டுரையை பார்த்துட்டு சொல்லி. ஆனா அந்த கட்டுரை அப்படியே வந்தது, அதே கட்டுரை. கட்டாயம் இந்த முறை நாங்கள் அப்படியே முயற்சி செய்து கொண்டு போவோம். பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாத்துக்கும் நான் சொல்ற கட்டுரைகள் கடிதங்கள் எல்லாம் வர்றது பிரச்சனை இல்லை. எல்லா எக்ஸாமுக்கும் தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்குது. ஆனா நாங்க அதை விடக்கூடாது. தொடர்ச்சியாக அப்படியே நாங்கள் பயிற்சி செய்து கொண்டு போயிருக்க எங்களுக்கு ஒரு சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் கட்டுரை முழுமையா தரேன். காலம் இருக்கிறபடியா கொஞ்சம் முழுமையா தரேன். பிரச்சனை இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அந்த கணக்கு எழுத வேண்டி வராது கட்டுரையில. இந்த ஏழக்கு எழுதுற மாதிரி வராது. ஒரு 200ல இருந்து 250 சொற்களுக்குள்ளதான் பகுப்பாய்வு ரீதியான கட்டுரை தானே. நீங்கள சின்ன என்ன சொல்றது, ஒரு அலுவலக ரீதியான உத்தியோகங்கள் தானே. அதெல்லாம் நீங்க பெரிய அளவில் யோசிக்க நான் தருவேன். அந்த அளவளவா தருவேன். இந்த மொழியாற்றல் பகுதியில் சார் 50 மார்க்ஸ் அந்த கடிதம் கட்டுரை சுருக்கம் தனி வாக்கியத்துக்கே 50 மார்க்ஸ் வந்து கேள்வியும் பார்க்கணும். ஆமாம், கட்டாயம். இந்த 4 பேர் கேள்விதான் போட்டாங்க. ஆனா இதுக்கே 50 மார்க்ஸ் இருக்கு. ஆனா அந்த கெசட்லயும் அப்படிதான் முடியும். இதை விட வேற எதுவும் நாங்கள் அந்த கொஞ்சம் சின்ன சின்ன கேள்விகள் கொஞ்சம் பார்க்கணும். ஆகலும் டீப்பா பார்க்கறது இலக்கண ரீதியாக நாங்கள் ஆகலும் டீப்பா பார்க்கறது. ஏன்னா அந்த போன ஒரு அப்படி ஒரு கொஸ்டினுமே இல்லை. ஏன்னா 50 மார்க்ஸுக்குரிய கெசட் பண்ணிக்கிறதுல கடிதம் கட்டுரை சுருக்கம் தனி வாக்கிய 4 தான் கிடந்தது. ரைட். ஆனா அகராதி வரிசை கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த அடிக்கடி போடுறவங்க நாங்க மேலதிகமாக ஒரு சின்ன வினாக்களாக. ஏன்னா போன முறை கட்டமைப்பிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த முறை போட்டார் என்றால் என்னது SLES வந்து ஓப்பனுக்கு அப்படித்தான் கட்டமைப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டான். நாங்க கொஞ்சம் இலக்கண ரீதியாக பார்க்காட்டிலும் கொஞ்சம் சர்வசாதாரணமான விடயமாக மேலதிகமான ஒரு சில விடயங்களை பார்த்து கொண்டு போனா எங்களுக்கு நல்லது. ஏனென்றால் சில வேளைகள் எங்கட கால கஷ்டங்களுக்கு சின்ன ஒரு மாடல்ல சேஞ்ச் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஒரே மேத்தான் மாடல் போடுவாருன்றும் இல்லை. சில வேளைகளை சின்ன ஒரு சேஞ்ச் செய்து விட்டார் என்றால் அப்புறம் நாங்க படிக்கையிலே என்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவோம்.
எங்களை சரி மார்க்ஸையும் ஓகே இழக்க சார் வேண்டி வருமோ. அதனால ஓகே சார் இதுல நாங்கள் கூட மார்க்ஸ் எடுத்தோம்னால் சக்சஸ் தானே. இந்த அலுவலக நடைமுறையில நார்மலா எடுக்கலாம். ஐக்கியம் இதுவும் தான் எங்களுக்கு பெரிய ஒரு, ஏன்னா இதுல எழுதக்கூடிய விடயங்கள் வரைக்கும் வெட்டி விட்டுருவார். அப்ப அவன் வெட்டாத வகையில நாங்கள் கூட மார்க்ஸ் எடுக்க இதுல பார்க்க வேண்டும். ஓகே சார் தேங்க்ஸ் சார். சரி சிதான பள்ளியில் அப்ப நாங்கள் வார செவ்வாய் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அனுப்பி வைக்கிறேன். அதுல இருந்து நாங்கள் கண்டினியூவா கொண்டு செல்வோம். வேற எதுவும் நீங்கள் கேட்க வேண்டி இருக்குதா பிள்ளைகள்? சார் பிடிஎஃப் வந்து மார்னிங் அனுப்புவீங்களா? ஓம்ராசா என்ன முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அனுப்புவேன். சார் என்ன அதாவது பிரிண்ட் அவுட்? வந்து டைப் பண்ணி முடிஞ்ச உடனே அனுப்புவேன். ஓகே சார் ஓகே. சரிதானே சார்? டைப் பண்ணி சார் முடிஞ்ச உடனே அனுப்புவேன். சொல்லுங்க சார் எக்ஸ்கியூஸ் சார் சார் நீங்க ரெக்கார்டிங் அனுப்புவீங்க சார்? கட்டாயம் ரெக்கார்டிங் கட்டாயம் சார் தருவேன். ஆனா ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் ஒரு கிழமைக்கு முன்னே பார்த்து முடிக்கணும். சார் அப்படின்டா சார் ரெக்கார்டிங் அனுப்புறதால செவ்வாய் வெள்ளி 2 நாளும் கிளாஸ் ஏதாவது பிரச்சனை இல்லை சார்? என்னன்னா நான் ரெக்கார்டிங் கட்டாயம் தருவேன். நீங்கள் முடியாதவர்கள் பார்த்து கொள்ளாங்க சார். ரெக்கார்டிங் தான் தருவேன். கட்டாயம் ரெக்கார்டிங் தருவேன் கூட கிளாஸ் விடக்கூடாது. அப்புறம் எனக்கு சோம்பல் ஆயிடும். நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு எனர்ஜியோட வந்தா தான் பிள்ளைகள் ஏன்னா நான் வந்து என்ன கிளாஸ் செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப எல்லாரும் கிளாஸ் வராவிட்டு போட்டு போயிடுறான் ரெக்கார்டிங்க தந்து பியோசமே இல்லையா. கிளாஸ் வாங்க, நான் ரெக்கார்டிங் கட்டாயம் நாளைக்குள்ள பார்த்து முடியும் தானே. கட்டாயம் நான் ஃபுல் சப்போர்ட் தருவேன். நீங்க யோசிக்க வேண்டாம். ஃபுல் ஒரு சப்போர்ட் தருவேன். பிரச்சனை இல்லை. ஏ லெவல் கிளாஸ் ஓ லெவல் கிளாஸ் இந்த ஏ லெவல் ஓ லெவல் இந்த கேம்பஸ்காரருக்கு ஜூனியர்ஸ்லயும் லெக்சர் பண்ண போறது, எஸ்எல்ஏஎஸ்காரர் இப்படி எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறது தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு டைம் ஒதுக்கி நான் தருவேன். நீங்க யோசிக்க வேண்டும். ஐக்யூ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா சார்? ஐக்யூ கிளாஸ் வந்து உங்களுக்கு நடக்குதானே வளமையா? அந்த ஐக்யூ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? நான் அரேஞ்ச்மெண்ட் செய்தலாம். பிரச்சனை இல்லை. ஓ ரைட், பிரச்சனை இல்லை. ஓகே சார். சரி பண்ணி நான் அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து போட்டுறேன். எத்தனை கிளாஸ் கண்டு பேமெண்ட் டீடைல்ஸ் போட்டுறேன். விளையோ ஃபுல்லா தருவேன். எல்லாம் ஃபுல்லா தருவேன். பேப்பர் மாடல் ஃபுல்லா தருவேன். நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது 10 பேப்பர் அளவில செய்துட்டோம் என்றால், கணக்க பயிற்சி செய்துட்டோம் என்றால் பேப்பர் சம்பந்தமான ஒரு பயம் இருக்காது. எந்த கேள்வி வந்தாலும் விடி எழுதக்கூடியா இருக்கு. ஓகே, வேற ஒன்று மின்ன தானே பிள்ளைகள் டவுட் இருக்கா? வேற சந்தேகம் இருக்கா பிள்ளைகள்? ரைட், ஓகே, குட் நைட். நாங்கள் அடுத்த செவ்வாய் இருந்து தொடருவோமா? ஓகே, நான் பேமெண்ட் டீடைல் போட்டுறேன்னா பேமெண்ட் டீடைல் போட்டுருவேன். ஓகே பிள்ளைகள், ஓகே. எப்ப சார் போடுவீங்க? இன்றைக்கு நான் போட்டுருவேன். இன்றைக்கு போட்டுருவேன். எத்தனை கிளாஸ் கண்டு போட்டுருவேன்னா? தேங்க்ஸ் சார். ஓகே.